ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பாடி டைரிஸ். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருஞ்சீரகம் போட்டு கடுகும் பெருஞ்சீரகம் நல்லா பொரியணும். லவங்கம் இதெல்லாம் வச்சுக்கணும். பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வெடிக்க விட்டுட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வருது பாருங்கள். அந்த ஆனியன் வதங்கினே இருக்கணும் நல்லா. அந்த தக்காளிலாம் காய் போடணும். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுட்டு கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் 1.5 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுங்க. நான் போட்டது குழம்பு எல்லாமே இப்போ சாம்பார் காரக்குழம்பு அந்த பொடி தான் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் போட்டுங்க. எங்களுக்கு அந்த காரம் போதும், அதனால் நான் போட்டிருக்கேன். அந்த கொஞ்சம் முன்ன பின்ன வேணும்னா நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வைங்க. தண்ணி ஊற்றிக்கணும் பாருங்கள். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இது நல்லா காய் வேகணும். ஒரு 15 மினிட்ஸாவது காய் வேகணும். அப்போ தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். நம்ம ஊற்றும் போது காட்டுறேன். இஞ்சி பூண்டு விழுது காயில் பட்டலம் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே போட்டுடணும். அரைக்கல, இப்போ அரைச்சிட்டோம். அதனால நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். தேங்காய் ஒரு 1/2 மூடி போட்டிருக்கேன். பொட்டுக்கலை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம், கசகசா ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடணும். காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காவை ஊற்ற போகிறோம். பாருங்க, அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் ஊற்றிட்டோம். நமக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி கெட்டியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் தண்ணியை ஊற்றலாம். பாருங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் இருக்க ஜாரில் இருக்க தண்ணி ஊற்றலாம். இது கொதி வந்தோடனே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நமக்கு கட்டி பதம் வந்துடுச்சு. நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்க வேண்டாம். அப்படியே மூடி வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டாம். சுவையான குருமா குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.